வணக்கம் நண்பர்களே. எத்தனை பேருக்கு பழைய வெக்ஸானா கதை தெரியும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன். காட்டேரி ராணி ஆலிஸை டார்க் லார்ட் அனுப்பினார். அவள் வந்த பிறகு ராஜா அரசவைக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். மேலும் அவர் ஒரு காலத்தில் காதலித்த ராணியையோ அல்லது ராஜ்யத்தையோ இனி கவனிக்கவில்லை. ராஜாவின் துரோகம் பொறாமையின் தீயில் ராணியின் நல்லறிவை அழித்துவிட்டது. மேலும் தனது கணவரின் இதயத்தை மீண்டும் வெல்லும் முயற்சியில் அவள் தனது இளமை மற்றும் அழகை மீண்டும் பெறுவதற்காக தங்கள் நாட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் படுகொழியில் ஒப்படைக்கப்படும் மிக அழகான கன்னிப்பெண்களில் ஒருவரை பெறுவதற்காக கவனக்குறைவாக இருந்த லார்டுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தாள். விரைவில் ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு இளம் மற்றும் அழகான கனி காணாமல் போவாள். விரைவில் மக்கள் மீது பீதி ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாடு பலவீனமடைந்தது. மேலும் ராணியின் சூனியத்தால் கூறப்பட்ட தியாகங்களும் வளர்ந்தன். இறுதியாக ராஜ்யம் சரிந்தது. இனி தியாகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இருளின் விழுங்கும் சக்தி திடீரென்று ராணியை ஒரு முட்டாள்தனமான மற்றும் பயமுறுத்தும் அரக்கனாக மாற்றியது. 1000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த அறியப்படாத ராஜ்யம் வரலாற்றின் வளைந்த நதியில் மறைந்த அரக்கராணியின் புராண கதையை மட்டுமே விட்டு சென்றது. இன்று மிக சிலரே இந்த கதையை விடிய நிலத்தில் வசிக்கும் பெரிய மற்றும் பயங்கரமான நெக்ரோமான்சர் வெக்ஸானாவுடன் இணைக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இது மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்தது.